Okay, next, magnetic induction due to long due to a long cylindrical wire, using Ampere's law. Okay, Ampere law use பண்ணி they are going to find magnetic induction due to cylindrical wire. So normal wire க்கும் cylindrical wire க்கும் உள்ள difference என்ன? Normal wire னா thin-ஆ இருக்கும் normal wire. Cylinder னா it will be in a rounded shape, right? So இதான். Say there is a cylinder like this. Okay, cylinder இப்படி இருக்கு. So cylinder ஓட radius வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா we can take as a capital R. ஓகே, சிலிண்டரோட ரேடியஸை கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சிலிண்டரில் வந்து என்ன பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஹோல் சிலிண்டரில் வந்து கரண்ட் வந்து ஐ பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ வி கேன் சே த கரண்ட் ஐ இஸ் பாசிங் இன்சைட் த சிலிண்டர். நவ் ஸோ திஸ் வுட் பி தி ஆக்சிஸ் ஆஃப் த சிலிண்டர். கரண்ட் ஐ வந்து பாஸ் ஆகுது. எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த சிலிண்டர். சிலிண்டரோட எக்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எனக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஸோ என்ன பண்ணுவோம், வில் டேக் எ க்ளோஸ் டு லூப். That we already know. So we'll take a closed loop around the cylinder to apply the Biot Savart law. So if in the closed loop apply பண்ணோம்னா என்ன ஆகும்? So magnetic induction இது வந்து P ன்னு எடுத்துக்கலாம். Magnetic induction at point P. So same thing apply Biot Savart law. Biot Savart law என்ன சொல்லுது? That is B dot dl integral. So இது வந்து நம்ம என்ன பண்றோம்? We are taking a line integral, that is dl. Okay, B dot dl would be equal to mu naught times I enclosed. So B into dl அப்படின்றது வந்து இதுதான் dl. இந்த ஓவரால் லெங்த் பார்க்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதும்போது that would be 2 pi into x. இன்டெகிரேட் பண்ணால் 2 pi x into mu naught into I. கரெக்ட். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் Pயில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? We'll get magnetic field at point P would be mu naught I by 2 pi x. ஸோ இது வந்து அவுட் சைடில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் பாயிண்ட் பி அவுட் சைட். இதே மாதிரி இன்சைடில் இப்போ நான் ஐம் கோயிங் டு சூஸ் அ ஒன் மோர் பாயிண்ட். ஐ வாண்ட் டு நோ இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். சே திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ சின்னதாக ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், அந்த பாயிண்ட்டுக்கு we have to draw a closed loop like this. இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த பாயிண்ட்டை நம்ம கியூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த க்ளோஸ்டு லூப்பில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஐ கிடையாது. கரெக்ட். ஐயை விட கம்மியாக தான் கரண்ட் வந்து இந்த க்ளோஸ்டு லூப்பில் பாஸ் ஆகும். ஏன்னா கரண்ட்டும் வந்து கரண்ட் டென்சிட்டி அப்படின்றது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் பர் ஜே ஈக்குவல் டு கரண்ட் பர் யூனிட் ஏரியா. ஸோ கரண்ட்டும் ஏரியாவும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏரியா கம்மியாச்சுன்னா கரண்ட்டும் கம்மியாயிரும். அப்போ இந்த லூப்பில் கரண்ட் வந்து கம்மியாக ஃப்ளோ ஆகும். அப்போ எவ்வளோ கரண்ட் கம்மியாக ஃப்ளோ ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்மால் ஐ எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் ஸ்மால் ஐக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use some density relation. கரண்ட் டென்சிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் ஏரியாவுக்கு வந்து ஓவரால் சிலிண்டருக்கு வந்து எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும், இந்த பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், இந்த ரேடியஸ் ஆர். இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும், கரண்ட் டென்சிட்டி ஐ பை பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கரண்ட் டென்சிட்டி ரெண்டு கரண்ட் டென்சிட்டி ஈக்குவேட் பண்ணிட்டோம். அப்போது ஸ்மால் ஐ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்மால் ஐ would be equal to கேபிட்டல் ஐ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஐ would be equal to ஐ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது ஸ்மால் ஐ. ஆஃப்டர் யூ நோ திஸ் ரிலேஷன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆம்பியர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆம்பியர் சர்க்யூட் லா, ஏசிஎல்னா ஆம்பியர் சர்க்யூட் லா அப்ளை பண்ண என்ன ஆகும், there will be integral of b dot dl would be equal to mu naught times small I. ஸோ அப்போ என்ன வரும், there would be b காமனாக எடுத்துக்கலாம். dl இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், dl இன்டெகிரேட் பண்ணால் that would be in the circumference. So that would be 2 pi into small r would be equal to mu naught into small I. Small I would be I r square by capital R square. ஸோ இப்போ என்ன கேன்சல் ஆகும், இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன வரும், that would be b would be equal to mu naught I capital R small r divided by 2 pi r square அப்படின்னு வரும். இதில் இந்த I and pi r square இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ that would be mu naught. ஓகே, இந்த ஆஃப் வெளியே வந்துடும், ஆஃப் இன்ட்டு
mu naught current density represented by J into small r. So this would be the magnetic induction inside. This is a magnetic induction outside. So that is a basic difference between magnetic induction inside and magnetic induction outside. So இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can plot a graph. So graph வந்து magnetic induction versus distance. Okay. ஸோ இப்போ கிராஃபை பிளாட் பண்ணும்போது இது வந்து பின்னு எடுத்துக்கலாம், இது வந்து டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எக்ஸ் அவுட் சைடில், அண்ட் இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். கரெக்ட். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், when x equal to small r, when x equal to small r, b is directly proportional. ஸோ அப்போ நம்ம எழுதும் போது it would be a straight line like this, correct, because in this case b is directly proportional to r, x equal to r. Next when இதே பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுது, b is inversely proportional to x because outside. So இந்த பாயிண்ட்ல it is goes like this. So this is b is inversely proportional to x. So this is a graph for cylindrical wire. Okay, so this is also very important derivation, keep this in your mind.